வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்மிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான ஊழியர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைய பட்ஜெட் தாக்கல் எந்த விதமான பாதிப்புகளை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது அல்லது எந்த பிரிவினருக்கு அது உதவி செய்திருக்கிறது என்பது போன்ற பல்வேறு ஆய்வுகளை நாம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்கள். வணக்கம் சார். இப்போ புதுசாக பல பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறது. இடைக்கால பட்ஜெட் முடிஞ்சு ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது கடந்த இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாகவே மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அரசாங்கம் 140 கோடி மக்களினுடைய நலன்கள் சார்ந்த பட்ஜெட்டை அவர்கள் தாக்கல் செய்யவில்லை. இப்போதும் அப்படி தான் அந்த பட்ஜெட் அமைஞ்சிருக்குது. கடந்த 10 ஆண்டுகள் மட்டும் இல்லை, இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் நிறுவனங்களுக்கு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த பட்ஜெட் என்பது அமைந்திருக்கிறதுன்றது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். அதில் ஒரு 3-4 விஷயங்கள் மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு உலக வங்கி பசியோடு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலை உலக வங்கி தயாரிச்சிருக்குது. அப்படி தயாரித்த பட்டியலில் 125 நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடம்பெற்றிருக்குது. அதில் இந்தியா 111வது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. பசியோடு மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள் பட்டியலில் 125 நாடுகளில் இந்தியா 111வது இடத்துல இருக்குது. 58% பெண்கள் இந்தியாவில் இரத்த சோகையோடு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. போதிய ஊட்டச்சத்தின்மை காரணமாக இரத்த சோகையோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநா சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய குழந்தைகள் அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் 5 வயதுக்கு உட்பட்ட 35% குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த 5 வயதுக்குட்பட்ட உயரமோ வளர்ச்சியோ இல்லை எடை குறைவாகவோ பார்த்தீங்கன்னு சொன்னால் போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. அதுவும் ஊட்டச்சத்து குறைபாடும் காரணமாக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க. இந்த அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் 19 கோடி மக்கள் இரவில் உணவு உண்ணாமல் உறங்க செல்கிறார்கள்ன்றாங்க. இப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மக்கள் போதிய அளவுக்கு ஊட்டச்சத்து பெறாமல் உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழல் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உணவுக்கான மானியம் என்பது பெருமளவு குறைக்கப்பட்டிருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க 2021-22 ஆண்டுக்கான பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 2,89,000 கோடி உணவு மானியத்திற்கு, அதாவது ரேஷன் கடை மூலமாக ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2,89,000 கோடி 2021-22 பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்குது. இது கடந்த 2 ஆண்டுகளிலேயே படிப்படியாக குறைக்கப்பட்டு இந்த ஆண்டு 2024-25 ஆண்டுக்கான இந்த பட்ஜெட்ல 2,05,000 கோடி ரூபாயாக குறைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவுன்னு சொன்ன கிட்டத்தட்ட 84,000 கோடி ரூபாயை கடந்த 2 ஆண்டுகள்ல ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய உணவு பொருட்களுக்காக வழங்கக்கூடிய அந்த மானியத்தை 84,000 கோடி குறைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவுன்னு சொன்னா 2021-2022 ஆண்டு பட்ஜெட்டுக்கோ 2024-25 ஆண்டு பட்ஜெட்டுக்கோ இந்த உணவு மானியம் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 29.7% ரூபாய் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா குறைக்கப்பட்டிருக்குது. இது பாத்தீங்கன்னு சொன்னா இது மட்டும் இந்த மட்டும் இல்ல. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்போ பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஒரு குடும்ப அட்டைக்கு 5 கிலோ அரிசி 5 அரிசியோ கோதுமையோ கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு நாங்க 11 லட்சம் கோடி ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு இழப்பு ஏற்படுதுன்றாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடிய வகையில் அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பல மாநில அரசுகள் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே அவங்க தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில்
5 கிலோ அரிசிக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு நபருக்கு 2 கிலோ கூடுதலாக அரிசி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது. இது மாதிரி பல மாநிலங்கள் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கூடுதலாக வழங்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை இந்திய உணவு கழகத்திடமிருந்து தான் மாநில அரசாங்கம் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. இது எவ்வளவுன்னு சொன்னா 1 கிலோ அரிசி 27 ரூபாய்க்கு இது வரைக்கும் மாநில அரசாங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப பிஜேபி அரசாங்கம் அதையும் வந்து 2023 வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திய உணவு கழகத்திடமிருந்து மாநில அரசுக்கு உணவுப் பொருட்கள் வந்து வழங்குறத வந்து தடை செஞ்சுட்டாங்க. யாருக்கு அதுக்கு பதிலாக வழங்குறாங்கன்னா தனியாருக்கு வழங்குறாங்க. தனியாருக்கு வழங்கும் போது தனியாருக்கு ஒரு நிபந்தனை விதிச்சிட்டாங்க. என்னன்னு சொன்னா அந்த நீங்க வாங்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை மாநில அரசுக்கு விற்க கூடாது. அப்ப மாநில அரசு தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அந்த நிறைவேற்றணும்னு சொன்னா மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னு சொன்னா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கூடுதலாக 65,000 டன் வந்து உணவுப் பொருளை கூடுதலா வாங்குது. இது எங்கிருந்துன்னா ஓபன் மார்க்கெட்ல இருந்து வாங்குறாங்க. அதாவது பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த இந்திய உணவு கழகம் மூலம் 1 கிலோ அரிசி வந்து ஏற்றுமதிக்கு 27 ரூபாய் தான் நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஏற்றுமதிக்கும் எத்தனால் உற்பத்திக்கும் 27 ரூபாய் தான் நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஆனா இப்ப மாநில அரசாங்கங்கள் கூடுதலாக உணவுப் பொருள் இந்த அரிசியை வந்து வெளி மார்க்கெட்ல இருந்து வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபாய் ஆகுது. 35 ரூபாய் ஆகுது. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிகள்ல காலை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்பது இப்ப வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. அதை விரிவாக்கவும் செஞ்சுக்கிறாங்க. இப்ப இதுக்கான அரிசி இந்த 65,000 டன் அரிசி இல்லாத இந்த காலை உணவு திட்டம் ஏழை மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்துக்கு வெளி மார்க்கெட்ல இருந்து தான் அரிசி கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைமை மாநில அரசாங்கங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. ஆனா இது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உலகம் முழுக்க வந்து இந்த விஷயம் தெரியும். விவசாயிகள் வந்து தங்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும், அதை சட்டபூர்வமாக்கணும்னு சொல்லி கடந்த ஆண்டு முழுக்க டெல்லியில வந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி அதுல ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய உயிரை வந்து தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கான உர மானியம் என்பது 2022-2023 ஆண்டுக்கான பட்ஜெட்ல 2,51,000 கோடி என்பது ஒதுக்கப்பட்டது. அது கடந்த ஓராண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த ஆண்டு 2024-25 பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடியை வந்து 1,64,000 கோடி ரூபாயாக இந்த உரமானியம் என்பது குறைக்கப்பட்டிருக்குது. இந்த உரமானியம் என்பது இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்துது. உணவு 2001 2006 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருக்கும் பொழுது இடதுசாரிகள் ஆதரவோடு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உணவு பணவீக்கம், அதாவது உணவுப் பொருளுடைய விலைவாசி என்பது கட்டுக்குள்ள 2.5% இருந்ததுன்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபியினுடைய கடந்த 10 ஆண்டு ஆட்சிகள்ல உணவுப் பொருளுடைய பணவீக்கம் என்பது அதாவது விலைவாசி என்பது 10% ஏறி இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க. இப்ப இது மட்டும் வந்து இல்ல, இப்ப நீங்க வந்து உயர்கல்விக்கான நிதி, பள்ளி கல்விக்கான நிதியை குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உயர்கல்விக்கான பல்கலைக்கழகங்களின் மானிய குழு UGCக்கு வழங்கக்கூடிய நிதியை வந்து 6,000 கோடி கடந்த ஆண்டு வழங்கிறாங்க. அதை 2,500 கோடியா குறைச்சிட்டாங்க. ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில உயர்கல்விகள் வந்து மிகப்பெரிய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீட்டு இப்படி பல்வேறு இந்த தேர்வுகள் வந்து சாதாரண ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் வந்து இன்னைக்கு உயர்கல்விக்கு செல்ல முடியாத அளவுக்கு பிஜேபி அரசாங்கத்துடைய அந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது இருக்குது. கல்வி முறையையே அவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கல்விக்கு உயர்கல்விக்குரிய கடந்த ஆண்டு 6,000 கோடி ஒதுக்கப்பட்ட அந்த நிதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2,500 கோடியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாறிடுச்சு. அது இந்த கடந்த பிஜேபி ஆட்சியுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 45% பேருக்கு வேலையின்மை என்பது இந்தியாவில் நிலவுவதாக புள்ளி விவரங்கள் வந்து கூறுது. இந்த பட்ஜெட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க முதல்ல வேலையில சேரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வந்து 30 லட்சம் பேருக்கு மாசம் வந்து 5,000 ரூபாய் 3 மாசம் வழங்குவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது வேலையில எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு அது போயிடும். அதுக்காக 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு.
அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பாத்தீங்கன்னா இந்த வேலையின்மையை தீர்ப்பதற்கு, வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பதற்கான எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல. குறிப்பா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படித்த இளைஞர்கள் 45% பேருக்கு 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 45% வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ரயில்வே, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள்ல முதலீடுகளை அதிகரிச்சிருக்கணும். 30 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது பொதுத்துறை நிறுவனங்கள்ல, அரசு நிறுவனங்கள்ல, அரசு அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சம். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி மாசம் ஒரு ரயில் விபத்து என்பது போய் இப்ப வாரம் ஒரு ரயில் விபத்து அப்படின்றது வந்து இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து நம்ம கேள்விப்பட்ட செய்தியில வந்து பார்த்துன்னு இருக்கிறோம். பல மாநிலங்கள்ல இது நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ரயில்வே துறையில மட்டும் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குதுன்றாங்க. அதே மாதிரி வந்து இந்திய ராணுவ பாதுகாப்பு துறையிலேயே 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குதுன்றாங்க. இப்படி வந்து 30 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குதுன்றாங்க. உண்மையிலே இவங்க வேலையின்மையை தீர்க்க வேண்டும் என்றால் இந்த 30 லட்சம் காலி பணியிடங்களை இவர்கள் வந்து பூர்த்தி செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த பிஜேபி அரசாங்கம் இறங்கி இருக்கணும். மாறா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதை இது பண்றாங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் கிட்ட நான் வந்து வேலையில சேர்த்துக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நான் வந்து 3 மாசம் 5000 ரூபாய் தரேன், அதுக்கு 2 லட்சம் கோடியை வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ 2 லட்சம் கோடி ரூபாய் சம்திங் நீங்க வந்து உங்க வரி சலுகை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மானியமாக கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக. உண்மையிலேயே அது வேலை வாய்ப்புக்காக தான் போகுமா இல்லை தனியார் நிறுவனங்களுக்கு போகுமா? அவங்க சேர்த்தாலும் சேர்க்கலனாலும் இந்த நிதி வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இந்த நிதி வந்து அவங்களுக்கு வந்து போய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேர்ந்துடும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது உணவுக்கான மானியத்தை குறைச்சிருக்கிறாங்க, கல்விக்கான மானியத்தை குறைச்சிருக்கிறாங்க, உரத்துக்கான மானியத்தை குறைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள். அதே மாதிரி எரிபொருளுக்கான மானியம் வந்து 11,000 கோடி ரூபாயா குறைக்கப்பட்டிருக்குது. எரிபொருளுக்கான மானியம் என்பது வந்து பாத்தீங்கன்னா 11,000 கோடியாக குறைக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் யாருக்கு இந்த இந்திய மக்களுடைய வரி பணத்தை வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த 10 ஆண்டுகளில் வந்து பெரும் நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் பெருமுதலாளிகளினுடைய கடன்களை 17,48,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செய்வதுங்கிறது அதை ஈடுகட்டக்கூடிய இதை வந்து எங்கேருந்து அவங்க வந்து மீட்டெடுப்பாங்க? அது வந்து அதான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த இதன் மூலம் தான் ஏழைகள்கிட்ட இருந்து வாங்குறதன் மூலம் தான் இந்த வரியை வந்து அவங்க இது பண்றாங்க. கடந்த 10 ஆண்டுகள் மட்டும் பெட்ரோல் டீசல் கேஸ் மீது அந்த வரி உயர்வு மூலம் மட்டும் 30 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய 26 கோடி குடும்பங்கள்ட்ட இருந்து பறித்திருக்கிறது. ஏழை நடுத்தர குடும்பங்கள்ட்ட இருந்து பறித்து தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பெருநிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல வந்து கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையின்மை சம்பந்தமா சொல்லும்போது என்னன்னா 63 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் என்பது மூடப்பட்டு 18 கோடி வேலை வாய்ப்புகள் பறிபோயிருப்பதாக சொல்றாங்க. இந்த பட்ஜெட்ல அந்த சிறு குறு நிறுவனங்கள் கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த சிறு குறு நிறுவனங்களை பாதுகாப்பதற்கு, அதற்கு புத்துயிர் அளிப்பதற்கு எந்த நடவடிக்கை இந்த தமிழக முதல்வர் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் நடவடிக்கையாக பார்க்குறோமா, இல்லை எதுவுமே இது ஒரு திட்டமிட்டு மாற்றான் தந்தை மனப்பான்மையோட இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இது வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பட்ஜெட் வந்து இது வந்து ஒரு படமாவே காட்டுது. இந்த பட்ஜெட் அதாவது பிஜேபி ஆதரிக்கக்கூடிய, இது இந்தியா முழுக்க 140 கோடி மக்களுக்கான பட்ஜெட்டா இது இல்லை. இது பிஜேபியினுடைய பதவி நாற்காலியை, மோடியினுடைய பதவி நாற்காலியை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆந்திர பிரதேச பீகாருக்கான பட்ஜெட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது. அநேகமா வந்து என்னன்னா ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாங்க, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு கூட அவங்க வந்து இதுல வந்து இந்த வருஷம் அவங்க வந்து பெருசா ஒன்றும் ஒதுக்கல, நிதி ஒதுக்கல. காரணம் என்னன்னா
மதவாத அரசியலை, பிளவுவாத அரசியலை வந்து ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்வதற்கு இந்த பிஜேபி மோடி அரசாங்கம் தயாரா இல்லை. அது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது. நீங்க வந்து கர்நாடகா அது மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருக்குது, மேற்கு வங்காளம் அது மாதிரி புறக்கணிக்கப்பட்டிருக்குது, டெல்லி புறக்கணிக்கப்பட்டிருக்குது, ஜார்க்கண்ட் புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இப்படி பல மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கடந்த ஆண்டு பட்ஜெட்ல அவங்க அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 2வது கட்ட 118 கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கான 66,000 கோடி நிதி என்பது அதுக்கு தேவைப்படுது. இது கடந்த ஆண்டு பட்ஜெட்லயே அவங்க அறிவிப்பு வெளியிட்டுக்கிறாங்க. அதுக்கு கூட அவங்க அறிவிப்பு வெளியிட்ட அந்த திட்டத்தை கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிதி ஒதுக்கல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 118 கிலோமீட்டருக்கு அவங்க நிதி ஒதுக்கி இருந்தாங்கன்னு சொன்னா, இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 170 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ ரயில் பயணிக்கக்கூடிய அந்த வேலை என்பது அது நிறைவடைந்திருக்கும். ஆனா அவங்க அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களே அறிவித்த அந்த திட்டத்துக்கே நிதி ஒதுக்கல. இது வந்து மாற்றான் தந்தை மனப்பான்மையா இல்ல மாற்றான் தாய் மனப்பான்மை? ஆமா, இது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நான் தான் சொன்னேன், உத்தரப்பிரதேச அவங்க எங்கெல்லாம் தோல்வி, அவங்க ஆட்சி இருந்தா கூட சரி, அங்க தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அந்த மாநிலங்களுக்கு கூட மக்களை கூட அவங்க வந்து மாற்றாந்தாய் வேண்டா வெறுப்பாக தான் அவங்க வந்து பாக்குறாங்க. அதுக்கு உத்தரப்பிரதேசம் கூட எடுத்துக்காட்டு. இவ்வளவு நேரம் நம்மிடையே வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயுதம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.